நமஸ்காரம். உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமும், நிம்மதியும் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா, கணவன், மனைவி ஒற்றுமையோட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா, இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு ஸ்ரீ மகாலட்சுமியும், மகாவிஷ்ணுவையும் மல்லிகை பூவால அர்ச்சனை பண்ணணும். அந்த மல்லிகை பூவால அர்ச்சனை பண்ணணும். அத்துடன் ரதி தேவதையும், மன்மதனையும் நீங்க மல்லிகை பூவால அர்ச்சனை பண்ணணும். அல்லது உங்களுடைய மனசுல ரதி தேவதையும், மன்மதனையும் நினைச்சு ஆராதனை பண்ணிக்கங்க. இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடை நீங்க செய்யறது மூலியமா உங்க குடும்பத்துல எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடியதும், நிம்மதி வாழ்க்கையில காசு, பணம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனா, அத்தனைக்கும் மேல மனசுல சந்தோஷமும், நிம்மதியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிம்மதி உங்களோட வாழ்க்கையில நிலைத்து நிற்கணும் அப்படின்னா, வசந்த பஞ்சமியில மல்லிகை பூவால மகாலட்சுமியும், மகாவிஷ்ணுவையும் ஆராதனை பண்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க.